அதிசய அற்புத மூலிகைலாம் தேடிக்கிட்டு நம்ம அமேசான் காட்டுக்கெல்லாம் போக தேவையில்லை. நம்ம வாழ்கிற இடத்துலையே நம்ம காலுக்கு முட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கால் வைக்கிற இடத்துல நம்மளுக்கு தேவையான நிறைய மூலிகை இருக்குது. ஆனால் நம்ம தெரியாமல் அதை காலையில் பிடிங்கி போட்டுடுறோம், அதை பயன்படுத்துறதில்லை. நம்ம வாழ்விடத்தில் இருக்கிற மூலிகைங்க சிலது இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் நான். சும்மா இது ஒரு தோட்டத்தில் வந்து களைச்செடியாக முளைச்சிருக்கிற மூலிகையில் பல இருக்குது. இது வந்து அம்மாம்பச்சரிசி. இது வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. இது வந்து சாதாரணமாக வெறும் வாயிலே மென்று சாப்பிட்லாம். இதில் பால் ஒரு முத்தாக உடைச்சா, இந்த பாருங்க, இந்த பால் வருது பார்த்தீங்களா? இந்த பாலை ஆணிக்காலை சீவிட்டு ஆணிக்கால் மேலே டெய்லி வச்சுட்டு வந்தீங்கன்னா ஆணிக்கால் சரியாகும். இந்த அம்மாம்பச்சரிசி கேன்சர் வர்றதை கூட தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி யூஸ் பண்ணலாம். பாலில் போட்டு காய்ச்சி கொடுக்கலாம், ஒரு கைப்பிடி சாப்பிட்லாம், இல்லை பாலில் அரைச்சி ஒரு உருண்டை ஒரு நெல்லிக்காய் சைஸு சாப்பிட்லாம். டெய்லி சாப்பிட்றதால நன்மை தான். இப்போ காலு கீழே இருக்கிற மூலிகையில் இது ஒரு மூலிகை. ஆனால் இந்த மூலிகை நம்ம தவிர்த்துடுறோம். காட்டுக்கு தேடின்னு போய் தான் ஒரு மூலிகையை கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வாழ்விடத்தை சுற்றி நிறைய மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை நம்ம பயன்படுத்திக்கிட்டால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இதில் நிறையா இருக்குது, காட்டுறோம் பாருங்கள். சாட்டர்னு ஒரு மூலிகை சொல்லுவாங்க. இதுதான் சாட்டர்னு. இதுவும் நிறைய மருத்துவ பயன் இருக்குது. கிட்னி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும், உடல் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கும், அது மாதிரி பல விஷயத்துக்கு. இது கீரை வந்து கடைஞ்சே சாப்பிடலாம். இதுக்கு கலவாங்கீரைன்னு சொல்லும் போது இந்த அம்மாம்பச்சரிசி, சாட்டர்னை கீரை, அதே மாதிரி இன்னும் அந்த குப்பைக்கீரைன்னுவாங்க, குப்பைக்கீரை, முள்ளிக்கீரை, அந்தமாதிரி கீரையெல்லாம் ஒன்றா சேர்த்து கடைஞ்சி சாப்பிடும் போது உடம்புல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் பல வியாதிகள் சரியாகும். இந்த 2 மூலிகை காமிச்சிட்டேன். ஒன்று அம்மாம்பச்சரிசி, ஒன்று சாட்டர்னை, இன்னொரு மூலிகை காமிச்ச பாருங்க. இருக்குது இது கீழநெல்லி. இது ஒரு செடி இருக்கிறதால பிடுங்கல, நிறைய செடி இருந்தால் பிடிங்கி காமிச்சிருப்பேன். அது ஒரு செடி இருக்குது, அதனால அதை சாவடிக்க வேணாம், ஒரு பிரச்சனை இல்லை. இது பாருங்கள், இது அற்புதமான மூலிகை. இது உங்களால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அருவாள் மூக்கு பச்சைன்னு சொல்லுவாங்க. அதாவது மேலாகப்பட்ட வெட்டுக்காயங்களை சரி பண்ணணும். ஆழமான வெட்டுக்காயங்களுக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் தையல் தான் போடணும். முட்டாள்தனமாக அந்த வேலையை பண்ணக்கூடாது. ஒரு கத்தி வெட்டும் போது தெரியாமல் மேலாக வெட்டிக்கிச்சு, தண்ணி ரத்தம் வந்துட்டுருக்கு, கீறிச்சு, ஒரு குச்சி குத்திடுச்சு, அந்த மாதிரினா ஃபஸ்ட் எய்டாக வந்து என்ன பண்ணலாம், இந்த தலையை கசக்கி வச்சு கட்டு போட்டு தண்ணி படப்பட வச்சுருக்கணும். ஈரமாகவே வச்சுருக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துங்க. இது ரத்தத்தை உடனே இருக்கும். உதரம் அடைக்கின்னு இன்னொரு பேர் இருக்குது. அதாவது ரத்தம் வருது இல்லைங்களா, அந்த ரத்தம் வர்றதை உடனே நிறுத்தக்கூடிய சக்தி உண்டு. ரொம்ப ஆழமான வெட்டுக்கு இல்லை, மேலாக வர காயங்களுக்கு தான் பயன்படுத்தணும். ஆழமான வெட்டுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். அதனால் மருத்துவத்தை தப்பாக பயன்படுத்தாதீங்க. அதாவது நாவ மரத்தை பற்றி சொல்லலாம் கூட நினச்சேன். இப்போ கீழே இருக்கிறத பார்த்துட்டோம். இது ஒரு 3 மூலிகை காமிச்சிட்டேன். இது கொய்யா, நாவல் இல்லை, இது நாவ மரம். இது கண்ணு தான். இது நாவப்பழம் வர சீசன். இப்போ நாவப்பழம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, சுகருக்கு நல்லதுன்னு நினச்சி சிலர் வந்து அப்படியே கொட்டையோட மென்று சாப்பிட்றாங்க. அது நெஞ்சு அடைக்கும். நாவப்பழம் சாப்பிட்டா உப்பு போட்டு தான் சாப்பிட்ணும். 2வது விஷயம், நாவப்பழ கொட்டையை மேலோடு எடுத்துகிட்டு நிழலில் காய வச்சுட்டு, உள்ளே இருக்கிற பருப்பு நிழலில் காய வச்சுட்டு, காஞ்ச பருப்பை இடித்து பவுடர் பண்ணி, அந்த பவுடருக்கு பாருங்க, அந்த பவுடரை பாலில் அவிக்கணும். பாலில் புட்டு இட்லி அவிக்கிற மாதிரி துணி போட்டு பவுடர் போட்டு அவிச்சு அதுலேருந்து சிட்டிக்கு தான் எடுத்து சாப்பிட்ணும். அதிகபட்சம் சாப்பிடக்கூடாது சுகருக்கு. தெரியாமல் என்ன பண்ணிக்கிறாங்க, கொட்டையை மென்று தின்னு நெஞ்சடிச்சுங்கிறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். அதுதான் தப்பான தகவல். நாவப்பழம் சாப்பிட்டா சுகர் சரியாகும், நாவப்பழம் கொட்டை சாப்பிட்டா சுகர் சரியாகும் தான். ஆனால் எப்படி முறைப்படி சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்ணும்.